2026 சட்டமன்ற தேர்தல்ல கூட வோட்டிங் போல் இந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்குமான்னு தெரியல. ஆனா, இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 9 வோட்டிங் போல் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்குது. என்ன சுவாரஸ்யம் அப்டின்னா, டைட்டில் வின்னர் யாரு அப்டிங்கிறது எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சு போச்சு. டைட்டில் வின்னர டிசைட் பண்ணிட்டா ஓட்டே போடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாரி தான். திவ்யா கணேஷ் அவங்களுக்கு தான் இப்போ வரைக்குமே வந்து ஓட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அடுத்து தொடர்ந்து செகண்ட் பிளேஸ்ல வந்து சபரிநாதன் இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து அரோராக்கு தான் வந்து கப்பு போகும். அரோரா வந்து சேனல் வந்து அவங்க சைடு தான் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் வந்து கரெக்டாக வந்து அவங்க சைடு தான் வந்து பேசுகிறாங்க. அவங்களுக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டைட்டில் கொடுத்துருவாங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்க. அரோராக்கு மட்டும் டைட்டில் கொடுத்துட்டா அதுக்கு பேரே வந்து வேற. அந்த விஷயம் அப்படி நடந்துச்சு அப்படின்னா பிக் பாஸ் ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பிக் பாஸ் பார்க்குறதே விட்டுருவாங்க அப்படிங்கிறது இவ்வளோ வருஷமாக நடத்திட்டு இருக்க அந்த பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீமுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக அது நடக்க வாய்ப்பே இல்லை. அண்ட் திவ்யா கணேஷ்க்கு தான் வந்து என்னுடைய ஓட்டும் வந்து இருக்குது. ஏன்னா கானா வினோத்துக்கு அப்புறமா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்லேயே வந்து மோஸ்ட் டிசர்வ்டு டு லிஃப்ட் த ட்ராஃபி அப்படின்னா அது வந்து திவ்யா கணேஷ் தான். திவ்யா கணேஷ் மேலே சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்தாலுமே, கிரிட்டிசிசம் இருந்தாலுமே அவங்களோட கேம் பிளே வந்து சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே பேக் பைட்டிங் பண்ணியோ, மேனிப்புலேட் பண்ணியோ, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ அப்படி எந்த ஒரு நடிப்பு அரக்கியாவோ, ஸ்கேம்ட்ராவோ எங்கேயுமே வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கவே இல்லை. அவங்க டிரான்ஸ்பரண்டாக அவங்களுடைய மனசுக்கு ட்ரூவாக இருக்கிற மாதிரி தான் விளையாண்டுருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவங்களுடைய அந்த போல்ட்னஸ் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். ஏன்னா திவ்யா கணேஷ் ஜெயிச்சா அது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா, நிறைய உமன்ஸ் அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க திவ்யா மாதிரியே போல்டாக இருந்தால் என்ன வேணாலும் சாதிக்கலாம். அந்த பிரேவ்னஸ் வேணும். ஒரு பொண்ணாக இந்த சொசைட்டியில் வந்து எத்தனை பிரச்சனைகள் வந்து நீங்கள் எல்லாம் எதிர்கொண்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் திவ்யா கணேஷ் மாதிரி எகெயின்ஸ்டாக நின்று ஒரு வில் பவரோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு தாட் வந்து திவ்யா கணேஷ் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா நிறைய விமன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். விமன்ஸ் மட்டும் இல்லை, அஃப்கோர்ஸ் மென்ஸுக்கும் தான். இதை தொடர்ந்து சபரிநாதன் ஜெயிச்சார் அப்படின்னா ஹியூமனிட்டி வந்து சாகலை. அயோத்தி படம் பார்ட் 2 எடுத்தால் கூட சபரிநாதனை வந்து காஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு குணம் கொண்ட ஒரு நண்பராக இருக்கார். அண்ட் அதை தொடர்ந்து விக்கல் சீக்கிரம் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா நல்ல ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் கிடச்சிருக்கு, ஒரு கிரியேட்டர் கிடச்சிருக்கு. அண்ட் இதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போகிறவங்கலாம் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் அரோரா கிடைச்சா என்ன யூஸு? பலூன் விற்றுட்டு ரோடாக அடைய வேண்டியதான். ஸோ தவறான நபர்களை தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. தவறான நபர்களை சூஸ் பண்ணால் ஒரு ஷோ வந்து எந்த அளவுக்கு கேவலமாக போகும் அப்படிங்கிறது வந்து இந்த பார்வதியும் திவாகரும் இவங்கள உள்ளே இருக்கும் போதே வந்தப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க பண்ண விஷயங்கள். ஸோ அரோரா வந்து நாட் டிசர்வ்டு டு லிஃப்ட் த ட்ராஃபி. ஆக்சுவலி ஃபைனலிஸ்ட்டுக்கே டிசர்வ்டு இல்லை. அதெல்லாம் தாண்டி எத்தனையோ பேர் இருந்தாங்க. பட் எனிவே அவங்களோட ப்ளே நல்லபடியாக பண்ணி வந்துட்டாங்க. பட் திவ்யா கணேஷ் அவங்க தான் வந்து உண்மையிலே ஓஜி ஃபைனலிஸ்ட், ட்ராஃபி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் நான் இல்லாத குறைய வந்து திவ்யா கணேஷ் தீர்க்க போகிறாங்க. ஸோ தயவு செஞ்சு ஓட் போடும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டு போடுங்க. யார் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சா ஷோவும் நல்லாயிருக்கும், சொசைட்டியும் நல்லாயிருக்கும்.